ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லற எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம் டு ஆல். ஸோ எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான 13வது வாரத்தோட 2வது நாள் மார்னிங் ஓட் ரிசல்ட்ஸாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேற்று நான் ஒன்று சொல்லியிருந்தேன், நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கும் சொல்கிற ஒரே விஷயம் தான், இன்னும் 3 வார காலம் தான் இருக்குது. நீங்கள் கொடுக்குற ஆதரவால் தான் நம்மளோட சேனல் இன்னொரு கட்டத்துக்கு போகும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே பார்க்கும்போது செம்ம காண்டாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, பிக் பாஸ் வந்து அந்த டிக்கெட் டு ஃபினாலே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு வார்த்தை சொன்னார். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்களோட ஓட்டு தேவைப்படுது எல்லாமே அந்த ஃபினாலே போகிறதுக்கு. ஆனால் இந்த டிக்கெட் டு ஃபினாலேக்கு மக்களோட தேவையே கிடையாது. நீங்கள் உங்களையும் உங்களுடைய அந்த உழைப்புலையும் நம்புங்க, நீங்கள் தட்டி தூக்குங்க அப்படி சொல்லியிருந்தார். ஆனால் கொடுத்த டாஸ்க் அந்த மாதிரி கொடுத்தாரு. அதில் வந்து அவங்க என்ன தான் உழைப்பு போட்டாலும் கிடைக்குமா? முதல்ல அதுவும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கண்ணாடியை கட்டிக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு துணியை வேறு கட்டிட்டு எப்படி போய் அவங்க வந்து பண்ணுவாங்க? இதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சாக இருந்துச்சு. டாஸ்க் இப்படி வந்து கொடுத்தா எப்படி? இது வந்து லக்கு பேஸ் பண்ணது. அப்புறம் எதுக்கு வந்துட்டு இதில் வேறு வந்து மனதளவில் தயாராகுங்களா? இதில் எதுக்கு மனதளவில் தரும்? எப்படி நீங்கள் தோற்று போயிடுவீங்க, கஷ்டப்படுவீங்க, அதனால் மனதளவில் தயாராகுங்கன்னு சொல்லியிருப்பார் போல. ரொம்ப டூ மச்சாக இருந்துச்சு. அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு அந்த டாஸ்க் பிடிச்சிருந்தா இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யாவால் ராணவும் அருணும் வின் பண்ணாங்க. இதை பற்றி சொல்லுங்கள். 2வது பார்த்தீங்கன்னா அருண் வந்துட்டு சதி வேலைகள் பண்ணி தான் இதை வந்து வின் பண்ணார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு பெரிய சர்ச்சை போயிட்டுருக்கு. ஸோ அது உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னா, இப்படி மாட்டும் போதே வந்து கண்ணில் வந்துட்டு பட்டா மாதிரி ஒரு வழி அப்படி பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா, எல்லாருமே வந்து இந்த புருவத்துக்கு கீழே தான் வந்து வச்சாங்க இங்கே. ஆனால் அவர் மட்டும் புருவத்துக்கு மேலே வச்சார். ஸோ புருவத்துக்கு மேலே அப்படி போகும்போது கீழே வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல. ஆனால் அதை கட்டினதுக்கு அப்புறமா அந்த மேலே கருப்புல துணியை கட்டும்போது கூட அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த 2 கையில் விடிச்சு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவார். அப்போ இதுக்குள்ளே கேப் இருக்குன்ற மாதிரி தோணுச்சு. இது வந்துட்டு இந்த துணிக்குள்ளே இருந்த கேப்பா இல்லை கண்ணாடிக்குள்ளே இருந்த கேப்பான்றது அது அவரோட மனசுக்கு தான் தெரியும். ஆனால் இதோ ஒரு பாயிண்ட்டை வச்சு எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அருண் வந்து ஏதோ ஒரு சதி வேலை பண்ணதை வின் பண்ணிட்டார் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு சில பேர் வந்து காலெல்லாம் நேராக வச்சார் ராணுவம், அதெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னாங்க. எல்லாரையுமே காலை நேராக வச்சு தான் அனுப்பிச்சாங்க. ஸோ அதெல்லாம் வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. இது உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். 3வது பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா சூப்பராக வந்துட்டு நேற்று அந்த நாமினேஷன் டைமில் வந்து முத்துவை சூப்பராக ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னென்னா, முத்துவோட திங்கிங்கில் வந்து இவங்க ஸ்ட்ராங்கு இவங்க வீக்குன்னு சொல்கிற விஷயங்கள்லாம் கரெக்டாக அவர் வந்து பண்ணி இது பண்ணுறாருன்னு அது வரைக்கும் கரெக்டாக சொன்னாங்க. ஏன்னா எப்பயுமே அவர் மைண்டில் முதல்ல ஃப்ரம் டே ஒன் வந்து இவங்களாம் வீக்கு, இவங்க சிப்பாயி, இவங்க வந்து மந்திரி, இவங்க யானை அப்படி பண்ணுறது இவருக்கு ஒரு விஷயம் இருக்குது. அதை வந்து ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜியாக பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் அதுக்கப்புறமா வந்துட்டு யாரெல்லாம் வந்து ஒடுங்கி போயிருக்காங்களோ அவங்கள மேலும் மேலும் குத்தி நசுக்கிறாரு அப்படின்னு சொன்னது தான் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. மற்றபடி அவங்களோட கேம் அனலைஸ் நல்லாவே இருக்குது. பட் இதோடு நிறுத்திக்கிறாங்க. நேற்று தான் ஃபர்ஸ்ட் டைம் வேறு வந்துட்டு ஒரு டாஸ்க்கை வந்து வின் பண்ணாங்க. ஆனால் அதையும் வந்துட்டு ராணுவ கையில் கொடுத்தது கொடுமையிலும் பெரிய கொடுமையாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ராணுவ மூஞ்சில் இப்படி கையை வச்சுட்டு இப்படி திரும்பும்போது அவங்க மூஞ்சி பார்க்கணும் ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. உடனே எல்லோரும் பார்க்குறேன்னு சொல்லி டக்குன்னு சிரிச்சாங்க. இந்த யாருக்கா இருந்தாலும் கோவம் வரதை செய்யும். அதை பற்றியும் சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா ஜாக்லின் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 19,732 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.47. ஸோ ஜாக்லின் செம்ம மாதம் வந்து ஓட்டு வந்துட்டு இருக்கு. அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. அதாவது போன வாரம் திடீர்னு வந்துச்சு, செம்ம மாதம் இருக்குது. அதே மாதிரி அந்த ட்ரெஸ் கலர் இன்னுமே வந்து ஒரு பெரிய சர்ச்சை ஏற்படுத்திட்டு இருக்கு. உங்களுக்கு உண்மையிலேயே வந்துட்டு ஜாக்லினுக்கு வர ட்ரெஸ்ஸு அதுக்கும் வெளியில் மக்களுக்கு ஜாக்லின் மேலே என்ன எண்ணங்களை வச்சுருக்காங்க அதை தான் பிரதிபலிக்கிற மாதிரி அந்த ட்ரெஸ்ஸு கலர் இருக்குதுன்னு உங்களுக்கு தோணுதான்றதை சொல்லுங்கள். பட் எனக்கு வந்துட்டு நான் கடைசியாக வந்து ஒரு 3-4 வாரங்கள் செக் பண்ணும்போது கொஞ்சம் டவுட் வந்துச்சு. உங்களுக்காக அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று நாமினேஷனில் சூப்பரான ஒரு சம்பவம் பண்ணாங்க. விஷாலை வந்து கிழிச்சாங்க. விஷால் வந்து நிறைய இடத்துல வந்து காமெடியாகவும் கவுண்டர் பண்ணுறது மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காரு, தவிர வேறு எதுவுமே பண்ணுறது கிடையாது அப்படின்னு. அதே மாதிரி இவர் வந்து ஒரு சில பேருக்குள்ள கூட இருந்து இவர் இந்த வீட்டில் தான் இருக்கார். ஆனால் அந்த இருந்தாங்க பார்த்தா சிலர் அவங்களாம் வெளியே போயிட்டாங்க. அதையும் அடுத்து வச்சாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதேமாதிரி பவித்ராவுக்கு ஒரு அழகான ஒரு விஷயம் வச்சுருந்தாங்க. என்னென்னா, ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் நான் நல்லா பண்ண நினைக்கிறாங்க, தவிர இவங்களா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அசால்ட்டாக ஒரு விஷயத்தை வச்சாங்க. அதேமாதிரி இவங்களுக்கு ஆல்ரெடி 2 ஓட்டு வந்துருச்சு. இருந்தாலும் அருண் நான் வந்து இவங்களை திரும்பவும் நாமினேட் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணார். அது கொஞ்சம் கேவலமாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா தீபக் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னா 19,313 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.14. ஸோ மேலே இருக்கிற அவங்களுக்கும் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 ஓட்டு தான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்தில் அவர் தட்டி தூக்கிடுவார் அப்படி தான் தோணுது. ஏன்னா முதல்ல வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் அதிகமாகவே இருந்துச்சு. இப்போ தீபக்கோட ஓட்ஸ் அதிகமாக வருது. அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்துட்டு ஒரு சம்பவம் பண்ணார். எனக்கு கொஞ்சம் அது வருத்தமாக இருந்துச்சு. அது வந்து முத்துக்குமரனுக்கு சம வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா ஓட்ஸில் வந்து 2 ஓட்டு எதுக்காக ஓப்பன் நாமினேஷன் கொடுக்குறாங்கன்னா, இப்போ மறைமுகமாக நாமினேட் பண்ணும்போது நம்மளுக்கு எத்தனை ஓட்டு வந்திருக்குன்னு தெரியாமல்
அவர் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு நாமினேட் பண்ணுவாங்க. பட் ஓப்பன் நாமினேஷனில் வந்துட்டு இவங்க 2 ஓட்டுனா கண்டிப்பாக உள்ளே வந்துடுவாங்க தெரியும். தெரிஞ்சிருந்தும் அறிஞ்சிருந்தும் திரும்பவும் ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு அகைன் ஓட்டு போகிறாங்களோ அது செல்லாத ஓட்டு. அது ஏன் வந்து தீபக் பண்ணாரு தெரியல. அதேமாதிரி ரயானா வந்து ஒரு இடத்துல வந்து சேஃப் கேம் சொல்கிற இவர் பயங்கரமான சேஃப் கேம் விளாண்டது நேற்று கொஞ்சம் இரிட்டேட்டாக இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது. ஏன்னா தீபக்கோட கேம் நல்ல ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கேமாக இருக்கும்போது இது ஏன் பண்ணாருன்னு தெரியல. அதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ராணவ் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னா 18,740 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14.7. ஸோ இவருக்கும் மேலே இருக்க தீபக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500-600 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. யாரு கண்டா ராணுவ கூட மேலே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா லக்கு அவர் மண்டையில் உச்சி மேலே நின்று நல்லா டங்குன்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. காரணம் நேற்று பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த செகண்ட் பேஜில் இருந்தார். அவர் ஆரம்பித்தது ரொம்ப ஸ்லோ. ஆனால் இவருக்கு முன்னாடி வந்துட்டு இந்த வந்துட்டேன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா போகிறாங்க. வேகமாக போய் ரயான் பக்கம் தான் கை போகுது. டப்புன்னு என்ன ஞாபகம் வந்துச்சு தள்ளி இந்த பக்கம் அமுக்குறாங்க. பார்த்தா ராணுவ வின்னு. செம்ம லக்கு, உண்மையிலேயே பயங்கரமான லக்கு. அது வந்துட்டு அதான் யாருக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும். நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. பிக் பாஸே சொன்னார் உங்களுக்கு இன்றைக்கி செம்ம லக்கு இருக்குது அப்படின்ற விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமாரனுக்கு ஒரு மேலே ஒரு பயங்கரமான டவுட் என்னென்னா இவர் வந்து விஜய் சேதுபதி கிட்ட என்ன சொல்கிறாருன்னா ஆமாம் நான் கேமுக்காக நடிக்கிறேன் அப்படின்றாரு. ஆனால் வீட்டிலேருந்து வந்தவங்க ராணுவ வீட்டிலேருந்து வந்தவங்க என்ன சொல்கிறாங்க இவன் நடிக்க இப்படி தான் வீட்லேயும் இருப்பான்னு. அப்போ இதில் எது உண்மைன்றது இவருக்கு ஒரு கேள்வி. அதே மாதிரி நம்மளுக்கு என்ன கேள்வினா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உண்மையாக இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டு அவங்களுக்கு தான் டைட்டில் கொடுக்கணுன்றத நம்மளோட விஷயங்கள். ஆனால் நான் நடிக்கிறேன்னு சொல்கிறவரை எப்படி வந்து மக்கள் உள்ளே வச்சு அலோவ் பண்ணுறாங்கன்னு சத்தியமாக புரியல. அதுவும் ஓட்டு எக்கச்சக்கமாக வருது. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? அதே மாதிரி வைல்ட் கார்டு என்ட்ரியாக உள்ளே வந்துட்டு இது வரைக்கும் பெருசாக கேம் வந்து ஏதாவது வின் பண்ணி கொடுத்தாருங்க கிடையாது. ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் 2-3 வாட்டி வந்திருக்காரு. அப்படி இருந்தும் இவருக்கு இவ்வளோ ஓட்டு வர்றதுக்கு காரணம் என்ன? அதனால் தான் தைரியமாக சொல்கிறாரு நான்லாம் கண்டிப்பாக டாப்பில் இருப்பேன்றாரு. டைட்டில் வின் நான் தான் பண்ணுவேன்றாரு. தீபக்கிட்ட வெளியில் வெயிட்டாக நான் வச்சுருக்கேன்றாரு. இதெல்லாம் வந்து சொல்லியும் மக்கள் ஓட்டு போடுறாங்களா? டவுட்டாக இருக்குல்ல. 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பவித்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,382 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.85. ஸோ பவித்ரா கண்டிப்பாக ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். என்னென்னா ராணுவம் எனக்கு பிடிக்கல, நீங்கள் வந்து என்கிட்ட ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பயங்கரமாக வந்து குற்றச்சாட்டு வச்சாங்க. ரொம்ப மோசமாக வச்சாங்க. ராணுவம் வந்துட்டு திரும்ப வந்து பேசுகிற என்கிட்ட பேச மாட்டீங்களா அப்படின்னா ரொம்ப இரிட்டேட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து விட்டு பேசும்போதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இந்த பொண்ணு தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு இவர் வந்து இது மாதிரி டார்ச்சர் பண்ணுறாரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவும் ராணுவும் ஒரு இடத்துல வந்து அந்த ஃப்ளவர் பெட்டில் வந்து படுத்து பேசிகிட்டு இருக்காங்க. பக்கத்தில் வாலண்டராக வந்து உட்காந்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் படுத்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ 2 நாளுக்கு முன்னாடி வந்து அவ்வளோ சத்தம் போட்டிங்களா? அப்போ அது நடிப்பா இல்லை இப்போ இது பண்ணுறது நடிப்பா? அப்போ இது உண்மைன்னா அப்போ அன்றைக்கி பண்ணது நடிப்பா? இதுதான் நம்மளுக்கு வந்து பவித்ரா கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம். ஏன்னா பவித்ரா உண்மையில் நல்லவங்க, குட் சோல் எல்லாமே ஓகே. பட் அவங்க பண்ணுற ஒரு சில விஷயங்கள் முரண்பாடாக இருக்குது. அன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா இந்த பொம்மை டாஸ்க்கு இதை நான் பண்ணலை, வாலண்டராக நான் பண்ணலன்னு நாங்கள் மஞ்சள் பொம்மையை வச்ச விஷயங்கள்ல. ஆனால் நம்ம கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சுது? அதே மாதிரி இப்போ பாருங்கள் ராணுவ கிட்ட சகஜமாக பழகிறாங்க, செம்ம ஜாலியாக இருக்காங்க. ஏங்க பக்கத்தில் படுத்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அன்றைக்கி உங்கள் கூட எனக்கு பேச இரிட்டேட் ஆக்கி என்னை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. எது உண்மை? உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அருணுக்கு எப்படியோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இந்த மாதிரி பவித்ராக்கு இருந்துச்சு. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா வண்டியை எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஈரோடு போயிட்டாங்க. சர்ரு லெஃப்ட்டு கட் பண்ணி எங்கேம்மா இருக்கேன்னா நான் ஈரோடில் இருக்கேன் அப்படின்னாங்க. ரைட்டுமா, சூப்பர் மாண்டமாக இருந்துச்சு. ஸோ யாரெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிற டாஸ்க்குன்னு சொல்லுங்கள். 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அருண் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,801 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.61. ஸோ அருண் எது எப்படியோ டிக்கெட்டு ஃபினாலில் ஃபஸ்ட்டு டாஸ்கில் வின் பண்ணி 2 பாயிண்ட் வாங்கிட்டார். அவர் வந்து எது சதி பண்ணாரோ சதி பண்ணலையோ ராணா வந்து இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணலையோ அது வேறு விஷயம். பட் 2 பாயிண்ட் வாங்கிட்டார். இப்போ அவர் தான் டாப்பில் இருக்கார், முன்னிலையில் இருக்கார். எப்படி ஹார்லி குயின் கிட்டேயும் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொன்னாரோ அதை வந்து ஃபஸ்ட்டு செஞ்சு முடிச்சிட்டார். சரிங்களா? இன்னும் ஆனால் நிறைய டாஸ்க் இருக்குது. அது நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க்காக முடிக்க போகிறாங்களா இல்லை பெரிய டாஸ்க்காக கொடுக்க போகிறாங்களா? எனக்கு தெரிஞ்சு சின்ன சின்ன டாஸ்க்காக தான் இருக்கும். பட் இந்த மாதிரினா ஒரு நாளைக்கு 3 டாஸ்க் 4 டாஸ்க் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நேற்று வந்துட்டு ஒரு நாமினேஷன் விஷயங்கள் பண்ணார். சம்பவம் என்ன மஞ்சரி நாமினேட் பண்ணார். நாமினேட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக வந்து பாபநாசம் படத்தோட கதையை எடுத்து வந்து வச்சிட்டார். எல்லாருக்கும் ஒரே சிரிப்பு. என்னென்னா ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச விஷயத்த ரீக்ரியேட் பண்ணி தன்னோட பேச்சு ஆற்றலால் அப்படியே ஒரு பெரிய சாயத்தை பூசுகிறாங்க. அப்படி இப்படியும் பேசியிருப்பார். இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளை பேச்சாற்றல் சொல்லிட்டு அவர் தான் உண்மையிலே பேச்சாற்றல் பண்ணுறாரு. ஏன்னா நல்லா நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச முத்து அதுக்கப்புறம் மஞ்சரி இவங்க 2 பேரோட சூப்பராக வந்துட்டு நம்ம அருண் பேசுகிறாரு. பேசும்போது அழகாக பேசுகிறாரு, தெளிவாக பேசுகிறாரு. ஒரு பெரிய கதையை சூப்பராக எடுத்து வைக்கிறார். அவர் சொல்கிற கதை எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, அவங்க வெறும் மவுத் பீஸ்ன்னு. இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? தேவையா நம்மளுக்கு? அப்போ நம்ம இருந்துச்சு. அதே மாதிரி வந்துட்டு நேற்று வந்துட்டு 2 பேருக்கு ஆல்ரெடி ஓட்டு வந்துருச்சு.
இவர் என்ன பண்ணியிருக்கலாம், ஓப்பன் நாமினேஷன்ற ஒரு விஷயம் வந்துச்சு. நம்ம திரும்ப உங்களுக்கு ஓட்டு போட்டால் அது செல்லாத ஓட்டாக தான் போகுன்றது தெரிஞ்சும் வேணும்ட்டு ஜாக்லின் ஓட்டு போட்டால் பார்த்தீங்கன்னா அதுதான் கஷ்டமாக இருக்குது. ஏன் அதை வந்து முத்துக்குமரன் போட்டிருக்கலாம், இல்லை சௌந்தர்யாக்கு போட்டிருக்கலாம். இப்போ முத்துக்குமரன் உள்ளே வரக்கூடாதுன்னு நினச்சிருக்கீங்க, சரி ஓகே. சௌந்தர்யாக்கு போட்டிருக்கலாமே, ஏன் போடலை? ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு பிடிக்க மாட்டுது. ஏன்னா உண்மையாக ஒரு கேம் விளாட மாட்டாங்க, ஆனால் அன்பு உள்ளம் பண்பு உள்ளம்னு பேர் வர வாங்கிக்கிறாங்க. என்னத்த சொல்லுவீங்க? 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு? 14,601 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.45. இவருக்கும் மேலே இருக்கிற அருணுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸில் இருக்குது. ஸோ இவருமே டேஞ்சர் ஜோனில் தான் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் நேற்று டிக்கெட்டு பிளானில் வந்துட்டு எல்லாரும் வெறித்தனமாக ஓடுறாங்க, குதிரை மாதிரி ஓடுறாங்க. இவர் மட்டும் லாஸ்ட்டாக வராரு. எதுக்காக இவ்வளோ வேகமாக என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற இருந்துச்சு. ரொம்ப ஸ்லோவாக, அதாவது முன்னாடி ஜாக்லினாவது வந்துட்டு அப்படி தத்த புத்தக்குன்னு போய் எங்கெங்கேயோ போனாங்க. விட்டா வந்து முத்துக்குமரன் மூஞ்சிலே கை வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி போனாங்க. இவர் நான் பார்க்குறேன் ஏதோ போயா அப்படின்னா அப்படியே நின்று பாதி தான் வந்தார், நின்ட்டார். ஆனால் ஒரு சூப்பரான ஒரு கண்டஸ்டன் ஒரு மைண்டுக்குள்ளே நினைப்பு. அதே மாதிரி ஒரு பெண் இல்லாமல் ஒரு பெண் தொழில் இல்லாமல் இவரால் இருக்கவே முடியாது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. ஃபஸ்ட்டு தர்ஷிகா, 2வது அன்ஷிதா, இப்போ சௌந்தர்யா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சௌந்தர்யா கூட தான். அதேமாதிரி நாமினேஷனில் வந்து சொல்கிறாரு, ஜாக்லின் வந்துட்டு ஒரு பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, என்கிட்ட வந்து முத்து சொன்னா அந்த டீலிங் விஷயத்தில் அப்படின்னு. அவர் நம்பிக்கை துரோகம்னு சொல்லலை, டீலிங்கில் விதியை மீறிட்டார்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து இவர் எக்ஸாரேட் பண்ணியிருக்காரு. அவங்க பண்ணதுக்கு பேர் நம்பிக்கை துரோகம்னா, நீங்கள் பண்ணதுக்கு பேர் என்ன? தர்ஷிகாவுக்கு பண்ணீங்களா, அதுக்கு பேர் என்ன? அன்ஷிதாக்கு இப்போ பண்ணுறீங்களா, அதுக்கு பேர் என்ன? இப்போ அவங்களாம் போனதுக்கப்புறம் சௌந்தர்யா கிட்ட மூவ் பண்ணுறீங்க, இதுக்கு பேர் என்ன? சரி, இதுக்கெல்லாம் முன்னாடி ஒருத்தங்க வெளியில் இருக்காங்களா, அவங்களுக்கு பண்ணதுக்கு பேர் என்ன? ஸோ நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பரிதாப நிலையில் நம்ம மஞ்சரி இருக்காங்க. இவங்களோட ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,069 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.03. மஞ்சரி ரொம்ப கஷ்டம். போன வாரம் வந்து திடீர்னு அப்படியே என்னது உச்சியில் வந்து சுக்கரம் இருக்கானா இந்த மாதிரி சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஜொயிங்கின்னு மேலே போனாங்க. அப்போ எனக்கு டவுட்டு, இவங்க எப்பவுமே டேஞ்சர் ஜோனில் தான் இருந்தாங்க, எப்படி மேலே போனாங்க? அப்படி பார்க்கும்போது முத்துக்குமரன் கூட இவங்க நெருக்கமாக இருக்கிற ஒரு காரணத்தில், நல்ல ஒரு தோழியாக இருக்கிற காரணத்தில் முத்துக்குமரன் ரசிகர்லாம் மஞ்சரிக்கு ஓட்டு போடுங்க நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கெத்தாக ஆரம்பிச்சது. அப்புறம் என்ன மாயம் வந்துச்சோ, மந்திரம் வந்துச்சா அவங்களுக்கு, என்ன பண்ணிட்டாங்க, அடுத்தது கொஞ்சம் கெத்தில் ஆட்டிடியூட் காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பவித்ரா கலாய்க்கிறவங்க ஒரு பக்கம், முத்துவை கலாய்க்கிறவங்க ஒரு பக்கம், எல்லாருக்கும் வெறுத்து போச்சு. இனிமேல் நாங்கள் யாருக்கு ஓட்டு போட மாட்டோம்னு இது பண்ணாங்க. ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா டேஞ்சர் ஜோனில் வந்து நிற்கிறாங்க. தேவையான்னு கேட்குறேன். நல்ல ஒரு திறமையான ஒரு போட்டியாளர் மஞ்சரி மேம் அப்படின்னு ஒரு பேர் வாங்கினவங்க, ஏன் இப்படி வந்து அதான் கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணோம். இவங்களுக்கு அமைஞ்சது, இப்போ அர்ச்சனாக்கு அந்த மாதிரி அமைஞ்சதை கரெக்டாக யூஸ் பண்ணி தான் அவங்க டைட்டில் வின்னர் வந்தாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சிருக்குன்னா அழகாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். எடுத்துகிட்டு போய் தான் யாரு கண்டா இவங்க ரன்னரப்பாக கூட வந்திருக்கலாம். பட் ஆனால் யூஸ் பண்ண மாட்டாங்க, என்ன பண்ணுறது? லாஸ்ட்டாக பற்றி நம்மளோட ரயான் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னா 9,888 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.75. ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக வந்துட்டு ரயான் தான் அதிகப்படியாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்படி இருந்தாலும் மாட்டுவார், அது வந்து மாட்டுக்கிட்டே கிடையாது. ஆனால் டிக்கெட்டு ஃபினாலில் ரொம்ப வெறிகொண்டு விளையாடணும்னு நினச்சிட்டு இருக்க ஒரு ஆட்களில் இவரும் ஒருத்தர் முக்கியமான ஆள். அப்படின்னு இருக்கும்போது டிக்கெட்டு ஃபினாலில் மட்டும் வாங்கினார்னா கண்டிப்பாக மேலே இருக்கிற மஞ்சரி, விஷால், அருண் இவங்க 3 பேரில் யாரோ ஒருத்தங்க கண்டிப்பாக வந்துட்டு ஒருத்தர் 2 பேர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செம்ம டேஞ்சர் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு ரயான், மஞ்சரி, விஷால், அருண் இவங்க 4 பேருமே பயங்கரமான டேஞ்சர் பொசிஷனில் தான் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் மொத்தமாக ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1,27,526 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் சம்பவங்களாக இருக்குது. எவிக்ஷனில் யார் வெளியே போக போகிறாங்கன்றது இப்போ வரைக்கும் நம்மளுக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக அந்த 4 பேரில் யாரோ ஒருத்தங்க 2 பேர் போக போகிறாங்க, அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. சார் நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். யார் இந்த டிக்கெட்டு ஃபினாலில் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் இந்த டபுள் எவிக்ஷனில் யார் வெளியே போவாங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தட்டி விடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.